கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராக இருக்கிறீர். உங்களுடைய அன்பு, பரிசுத்தம், வல்லமை என்றுமே மாறாததாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையெல்லாம் எங்களை வழிநடத்தி காத்தி வருகிற எங்கள் தேவரீர், இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசும். உங்களுடைய வார்த்தைகளை செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படி எங்களுக்கு புத்தியையும் பலத்தையும் தந்துள்ளோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும். எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்கள்ல மனிதர்களுக்கு தேவன் நேரடியாக பேசி அவர்களை பலப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசுவாவுக்கு அப்படித்தான் தேவன் பலப்படுத்த வேண்டி இருந்தது. பலங்கொண்டு திடமனதாயிரு என்றெல்லாம் பேச. அடுத்த 6வது வசனத்துல பாருங்க, பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். எந்த சூழ்நிலையில தேவன் யோசுவா கிட்ட இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, பலப்படுத்திட்டு இருக்கிறாருன்னா 2வது வசனம், என் தாசனாகி மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். அப்போ மோசே மரித்து போன ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் யோசுவா கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்திட்டு இருக்காரு. சிலருக்கு சில எதிர்பாராத பிரச்சனைகள் வரும்போது, இழப்புகள் வரும்போதுதான் இப்படிப்பட்ட பலம் பொருந்திய வார்த்தைகள் தேவன் கிட்ட இருந்து உண்டாகும். சரி, இந்த வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? யார் யோசுவாவுக்கு எதிராக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக அப்படின்ற வார்த்தையை வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஒருவனும் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? யாரும் உனக்கு முன்னால் நிற்க போறது இல்லை. அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ஒரு தியானத்துக்குள்ள போனோம்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கும். ஏன்னா போகிற வழியில நிறைய எதிரிகள் இருந்தாங்க, எதிர்ப்புகள் இருந்தது. தேவன் அவர்களை தான் சொன்னாரா, எரிகோ வரப்போகுது, யோர்தான் வரப்போகுது, பெலிஸ்தர்கள் இருப்பாங்க, வேற சில அந்த கானானிய கோத்திரங்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இவங்கள தான் ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னா அவங்களையும் தான் சொன்னாரு. இன்னும் சில மனிதர்களை சொன்னாரு. அவங்கதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமா இந்த செய்தியில இருக்க போகுது. யார் அவங்க? ஏன் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா மோசைக்கு இருந்த பிரச்சனைகள் அந்த அளவுக்கு. மோசைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது? இப்ப சொன்ன மாதிரியே தான் மோசேக்கு கூட இருந்தவங்களும் பிரச்சனை, எகிப்தியரும் பிரச்சனை, மோசே தனக்கு தானேயும் பிரச்சனை. நமக்கும் அப்படித்தான். நமக்கு கூட இருக்கிறவங்களும் பிரச்சனை தான், எதிரிகளும் பிரச்சனை தான், நமக்கு நாமையும் பிரச்சனை தான். இந்த 3 குறித்தும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரத்துல எந்த பிரச்சனை ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஆண்டவரை உறுதியா விசுவாசிக்கிறவங்களுக்கு வரும்னு தெரியாது. இப்ப எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகத்துல 12 அதிகாரம் 38 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களுடைய கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். எங்க போயிற்று? பஸ்கா பலி கொடுத்த பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து கானானை நோக்கி புறப்பட போறாங்க. இப்ப யாரு தான் புறப்பட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் கிளம்பி வரல, கானானுக்கு நேரா கிளம்பி வரல. கூட யார் வர்றாங்க? இந்த வசனம் சொல்லுது, அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள். இது யாரை குறிக்குது? எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர் அல்லாத பலவிதமான ஜாதி மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரேல் மக்களோட சேர்ந்து நாங்களும் கிளம்பி உங்களோட வரோம். ஏன் வரோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்த போது
எகிப்திய மக்களோட சம்பந்தம் கடந்து கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டிகள் எல்லாம் உண்டு பண்ணி பெத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஆண்டவர் பஸ்கா பள்ளி அடிச்சாச்சு, எல்லாம் கிளம்பி போங்கப்பா அப்படிங்கும் போது எகிப்தியரை திருமணம் பண்ணாங்க இல்லையா, அவங்களால விட்டுட்டு வர முடியுமா? அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, நாங்களும் கூட கிளம்பி வரோம், உங்களை விட்டு நாங்க எப்படி இருக்கிறதுன்னு பல்வேறு விதமான மக்கள் இஸ்ரேல் மக்களோட சேர்ந்து எங்க கிளம்பிட்டாங்க, கானானுக்கு போறோம்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இப்ப இஸ்ரேல் மக்களோட கூட கிளம்பி வர்றது யாரு? பல ஜாதியான ஜனங்கள் அநேகர். அப்ப புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு என்னாகமம் 11:4 வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்டு மோசையை ஆரோனையும் போய் தொந்தரவு பண்ணி காடை திரளாய் வந்து பாளையத்துல இறங்கி அதையெல்லாம் பொறுக்கி வச்சு சாப்பிட்டு இருக்கும் போதே சாபம் வந்து அநேக ஆயிரம் செத்து போனாங்கன்னு நமக்கு தெரியும். தேவன் வழி நடத்துகிற ஒரு கூட்டத்துல திடீர்னு பல ஆயிரம் மக்கள் சாபத்தினால மடிந்து போகிறார்கள். காரணம் என்ன? இங்க இஸ்ரேல் மக்கள் செய்த பாவம் அல்ல, பாவம் செஞ்சாங்க, ஆனா அதை தூண்டுறது யார் தெரியுங்களா? கூட வந்த பல ஜாதியான மக்கள். இஸ்ரேல் மக்களுக்கு தெரியும் அவங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர், மோசேக்கு தெரியும் அவங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர். ஆனா கூட வர்ற பல ஜாதியான அந்நிய மக்களுக்கு அந்த தேவன் யாரு, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு துளி கூட தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இஸ்ரேல் மக்கள், அவ்வளவுதான். சரி, இவங்களோட போனோம்னு என்ன இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா எகிப்துல இருக்கும்போதே பார்த்துட்டோம் 10 விதமான வாதிகள். அவங்க கடவுள் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய வல்லமை உள்ளவர், அதனால அவங்களோட போனா என்ன பண்ணலாம், தப்பிச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூட கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார். ஏன் ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே வர சொன்னாரு? ஏன் கானானியர் செய்த எந்த ஒன்றையும் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு அப்படின்னா, அவர்களுடைய இச்சை, விக்கிரகாராதனை, வேசித்தனம், விபச்சாரம், இது எல்லாம். அப்ப தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வேறு பிரித்து எடுத்தார். ஆனா இவங்க என்ன ஆகல, வேறு பிரிக்கப்படல. தனியா ஸ்பெஷலா தெரிந்தெடுத்தார். ஆனா இவர்கள் வேறு பிரிக்கப்படல. கிளம்பும் போது பல ஜாதியான மக்கள் கூட வந்துட்டாங்க. இப்ப இஸ்ரேல் மக்களுக்கு பயணத்துல பிரச்சனைகளை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா, கூட இருந்த பல ஜாதியான மக்கள். அப்ப இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, வரும்போதே பிரச்சனையை சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க, கூட இருக்கிற பிரச்சனை. அப்ப இவங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி, மிகுந்த இச்சைக்குள்ளாகி நமக்கு இறைச்சி புசிக்க கொடுப்பவர் யாருன்னு அவங்க கிட்ட போய் அழும்போது அவங்க சொல்லி இருக்கணும், எங்க கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தினந்தோறும் எங்களோட சேர்த்து உங்களுக்கும் மன்னாவை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அதை சாப்பிட்டு திருப்தி அடையணும், நம்ம காணான் போய் என்ன பண்ணிக்கலாம், எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பொறுமையா கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவர்களோட இவங்களும் சேர்ந்து ஆசையை தூண்டி விடுறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நான்வெஜ் சாப்பிடாம வர்றாங்களா, இப்ப டக்குனு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யாருன்னு அழ ஆரம்பிச்ச உடனே சில இடங்கள்ல பாருங்க, ஒரு அம்மா அழுதாங்க அப்படின்னா இவங்களும் சேர்ந்து அழுவாங்க. என்ன காரணம்னே தெரியாது. ஏன்னா ஒருத்தர் கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டா இவங்க ஆட்டோமேட்டிக்கா பொல 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 பொலன்னு தண்ணி வந்துடும். ஏன் எதுக்குன்னு தெரியாது. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் கூட வந்தவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டும். கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்ம கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுடைய சிந்தை என்ன, யோசனை என்ன, விருப்பம் என்ன, எல்லாத்தையும் யோசிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு தப்பிச்சிருந்திருப்பாங்க. ஆனா மாட்டிக்கிட்டாங்க. காரணம், கூட இருந்த பிரச்சனையின் தீவிரத்தை அவர்கள் உணராமல் போனார்கள் அப்படிங்கிறதுதான். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட இருந்த ஜனங்கள் பிரச்சனையா இருந்தாங்க. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. என்னாகும் 12ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. இப்ப மோசைக்கு ஒரு பிரச்சனை வருது. யார் மூலமா வருது? யார் மூலமா வருது? இல்ல, நீங்க சரியா பைபிள் வாசிங்க. இந்த வசனத்துல மோசைக்கு ஒரு பிரச்சனை வருது. யார் மூலமா வருது? இந்த வார்த்தையை சொல்றது யாரு? மிரியாம். யாரு சொல்லுங்க? மிரியாம் யாரு? மோசைக்கு அக்கா. எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோன்னு
இந்த மிரியாம் பன்மையில சொல்றாங்க. அப்ப யாரையும் சேர்த்து சொல்றாங்க? ஆரோன். யாரை சேர்த்து சொல்றாங்க? இந்த ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு எதிராக பேசுறாங்க. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். யார் அதை கேட்டது? ஆனா இவங்க யார் கேட்கணும்னு பேசினது? சபையார் கேட்கணும், மோசேக்கு இது தெரியணும்ட்டு பேசுறாங்க. ஆனா அதை கேட்டது யாரு? ஏன் இவங்க யாருக்கு எதிராக பேசினாங்க? தேவன் தெரிந்தெடுத்த ஒரு தீர்க்கதரிசி, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனுக்கு எதிராக பேசினார்கள். பேசினது யார் தெரியுமா? மோசேயுடைய அக்காவும் அண்ணனும். மோசேயுடைய அண்ணனும் அக்காவும். அப்போ மோசேக்கு பிரச்சனை யார் மூலமா? கூட இருந்த சகோதரன் மூலமா, சகோதரி மூலமா. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க யாரு? உங்க தங்கச்சியா? ஆமா, உங்க தங்கச்சி தான். கூட பிறந்த தங்கச்சியா இல்ல சித்தி பொண்ணு பெரியமா? இல்லைங்க, கூட பிறந்த தங்கச்சி தான். இப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி மோசேக்கு இவங்க கூட பிறந்த அண்ணனும் அக்காவும் கிடையாது, கூட பிறந்த பிரச்சனை. எப்படி? கூட பிறந்த பிரச்சனை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பல ஜாதியான மக்கள் கூட பிரச்சனையா வந்தாங்க. ஆனா மோசேக்கு கூடவே பிரச்சனை பிறந்து வந்தது. இதெல்லாம் நம்ம அனுபவம் தானே வாழ்க்கையில. ஆனா மோசே என்ன செஞ்சாருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வசனம் சொல்லுது, 3வது வசனம், மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிடம் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். இதுக்கு எதை குறிக்கிறது தெரியுமா? ஒரு வார்த்தை திருப்பி பேசல. என்ன பேசலைங்க? அவங்க அண்ணன், அக்கா, தங்கச்சி, பொண்டாட்டி, புருஷன் யார் எது பேசினாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒரு வார்த்தை பேசாம நம்முடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும். மோசே அப்படிதான் பண்ணியிருக்கிறாரு. ஆனா கேட்க வேண்டியவர் கேட்டார். யார் கேட்டது? கர்த்தர் அதை கேட்டார். தேவன் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். நாம ஆண்டவருக்குள்ள உண்மையா இருக்கும்போது நம்ம கூட பிரச்சனை 100% இல்ல, 200% இருக்கும். 200% இருக்கும். ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது மோசே மூலமா தெரியுது. சாந்த குணம் உள்ளவன், அமைதியா இருங்க, அவ்வளவுதான். கீப் குவைட். அது யார் கேட்பா? ஆமா. இங்க என்னாச்சு தெரியுமா? மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? மிரியாமுக்கு குஷ்டரோகம். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரணுமா? அந்த அளவுக்கு ஒரு போற. ஆமா, அது பழைய ஏற்பாடு, வேற வழி இல்லை. தேவன் மிரியாம திருத்துவதற்கு ஒரு சின்ன தண்டனையை கொடுத்தாரு. ஆனா அந்த தண்டனையும் எப்படி நீங்க போச்சு தெரியுமா? மோசே தான் வேண்டிக்கிறாரு, ஆண்டவரே தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு வேண்டிக்கிறாரு. தேவன் சுகம் கொடுக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இது நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்களுக்கு கூட இருந்த ஜனங்கள் பிரச்சனையா இருந்தாங்க. மோசேக்கு அந்த ஜனங்களும் பிரச்சனையா இருந்தாங்க, இஸ்ரவேலர்களும் பிரச்சனையா இருந்தாங்க, கூட பிறந்ததும் பிரச்சனையா இருந்தது. இப்பதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்படாத, பலங்கொண்டு திடமனதாயிரு. அப்போ யோசுவாவுக்கு என்ன தெரியும்? இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க, கூட வந்த பணஜாதியான ஜனங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, கூட பிறந்தது எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வரும், சொந்த பந்தங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வரும், எல்லாம் யாருக்கு தெரியும்? மோசையோடு கூடவே உதவியாளர் போல, ஒரு உதவி ஊழியர் போல இருந்த யோசுவாவுக்கு நல்லா தெரியும். இப்ப பொறுப்பு யோசுவாவுக்கு வரும்போது அவர் பயப்படுறாரு, கலங்குறாரு. ஐயோ, இந்த இஸ்ரேல் ஜனங்களை பத்தி நல்லா நமக்கு தெரியுமே, ஐயோ கூட வந்திருக்கிற ஆட்களை பத்தி நமக்கு நல்லா தெரியுமே, இந்த மோசையோடு இருக்கிற உடன்பிறப்புகளை பத்தி நல்லா தெரியுமே, என்னுடைய சொந்த பந்தங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே, எப்படா இதெல்லாம் நான் சமாளிப்பேன் அப்படிங்கிற கேள்விக்குள்ள யோசுவா போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசேக்கு இதே பிரச்சனை தான் இருந்தது. அந்த மோசையோட யார் இருந்தது? நான் இருந்தேன். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டிதான் மோசையை கூட்டிட்டு வந்தேன். அதனால யோசுவா நீ பயப்படாதே, கலங்காதே, நான் என்ன பண்ண போறேன்? மோசையோடு இருந்தது போல நீ பாத்தில்ல, நான் மோசையோடு கூட வந்து எவ்வளவு காரியங்களை செஞ்சேங்கிறத பாத்தில்ல, அதே போல உன்னோடும் இருப்பேன். நீ என்ன செய்? மோசை எப்படி அமைதியா இருந்தாரு, அதே போல அமைதியா இரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப இன்னொரு வசனத்தையும் வாசிப்போமா? என்னாகும் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 31ல இருந்து 33 வரைக்கும் வாசிங்க. அவனோடே கூட போய் வந்த மனிதரோ
ம், 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 ம். அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க மோசே என்ன பண்றாரு? கோத்திரத்துக்கு ஒருத்தரா தேர்ந்தெடுத்து அவருக்கு உள்ள ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு பார்த்துட்டு வந்துட்டு சொன்னா ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஏய், நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்பா, எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டடைய போறோம், அங்கதான் போய் பார்க்க போறோம் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா ஜனங்களுக்குள்ள கொஞ்சம் உற்சாகம் வந்துடும், கொஞ்சம் நிம்மதியா நடக்கிறதும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? வேவு பார்க்க அனுப்புறாரு. 12 பேரும் போயிட்டு வந்துட்டாங்க. அந்த 12 பேருக்குள்ள இந்த யோசுவாவுக்கும் காலேபுக்குள்ள மட்டும்தான் விசுவாசம் இருக்கு. என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. அந்த தேசத்தை கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, அதைத்தான் போய் சுதந்திரிக்க போறாங்க. அதுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்ய போறாரு, மனித பிரயாசத்தினால அதை பண்ண போறது கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த 10 பேர் வந்து என்ன சொல்றாங்க? ஐயோ, அந்த தேசம் நல்ல தேசம்தான், நம்ம போக போறது நல்ல ஊர் தான், நல்ல தேசம் தான், பாலு தேனு ஓடுகிற தேசம் தான். ஆனா அங்க இருக்கிற மனுஷங்க இருக்கிறாங்க பாரு, எப்படி இருக்காங்க? நெடிதும் உயர்ந்தவர்களா ராட்சதர்கள் போல இருக்கிறாங்க. நாங்க அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தோம் தெரியுமா? வெட்டு கிளிகளை போல இருந்தோம். அதனால என்ன செய்ய முடியாது, அங்க போறத நம்ம டிராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு 10 பேர் பேசினாங்க. இந்த 10 பேர் யாரு? இஸ்ரேல் கோத்திரத்திலிருந்த 10 கோத்திரத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 10 பேர். அந்த 12 கோத்திரத்தை தான் தேவன் சபையார் அப்படிங்கிறார். அந்த 12 கோத்திரத்தையும் சேர்த்து தேவன் என்ன பண்றாரு? சபையார். அந்த சபையார்ல 10 பேரு என்ன பண்றாங்க தெரியுமா? நோ, சான்ஸே இல்ல. அது எவ்வளவு பெருசு தெரியுமா? அங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க தெரியுமா? நாங்களாம் எவ்வளவு ஆள், சின்ன ஆளுக்கு தெரியுமா? முடியாது. ஆனா இந்த 2 பேர் விசுவாசமா சொல்றாங்க, ஏய் அமைதியா இருங்கப்பா, நாங்க பார்த்தோம் நல்லதுதான், ஆனா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு, அவர் நடத்துவாரு அப்படின்னு சொன்னது எத்தனை பேரு? 2 பேர். அப்போ மொத்த இஸ்ரேல் மக்களுக்கும் கூட இருந்த அந்த 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பெரும் பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. உடனே எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் என்ன சொல்லிட்டாங்க? ஐயோ மோசே, எங்களை கொன்னு புதைக்கிறதுக்கு இடம் இல்ல, எகிப்துல இடம் இல்லைன்னா இங்க கூட்டு வந்து, அங்க எகிப்திலே இருந்திருந்தா அங்க செத்து போயிருந்தா கூட அங்க புதைக்கிறதுக்கு இடம் இருந்திருக்குமே அப்படின்னு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிரா அவங்க புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள், போர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப கூட பிரச்சனை யாருங்க? சபையார் தான் பிரச்சனை. யாருக்கு? சபையாருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு யார் தான் பிரச்சனை? இஸ்ரேல் மக்களே தான் பிரச்சனை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? 2 பேருடைய விசுவாசத்தின் மூலமா இவங்களை வெளியே கொண்டு வந்தாரு. ஆண்டவர் பயங்கர கோபப்பட்டது இந்த இடத்துலதான், இருக்கிறத காட்டிலும் பயங்கரமா கோபப்பட்டது. ஏன் அப்படின்னா, நான் சொன்னதை நீங்க விசுவாசிக்காம போயிட்டீங்க, நம்பாம போயிட்டீங்க, அதனால உங்க சவங்கள் வனாந்திரத்துல விழும் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த தலைமுறை வனாந்திரத்துல செத்து போனதுக்கு காரணம் யாருன்னா இந்த 10 பேர். எதுக்கும் ஒரு 10 பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த மாதிரி 10 பேர் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி 10 பேர் நம்முடைய விசுவாசத்தை குலைக்கிறது, தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகும்போது அந்த பயணத்தை தடை செய்யறது, ஆவிக்குரிய வாழ்வையை தடை செய்யறது, இந்த 10 பேர் ஆகவே ஆகாது. உண்மையை சொல்ல போனா வனாந்திரத்துல விழுந்த சவங்கள்ல அந்த 10 பேரும் அடங்கும். வனாந்திரத்துல விழுந்த சவங்கள்ல, செத்து போன பிணங்கள்ல இந்த 10 பேரும் அடங்கும். ஏன்? அவங்க துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். தேவன் நமக்கு கொடுப்பதெல்லாம் நற்செய்தி, நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன், நலமான தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள உங்களை கொண்டு போய் சேர்ப்பேங்கிறத தேவனுடைய செய்தி. அதற்கு எதிராக யாராவது துர்ச்செய்தி பரம்ப செய்தா தேவன் சும்மா இருக்க மாட்டார். சபையாருக்கு சபையாரே பிரச்சனையாக கூட இருந்தார்கள் அப்படிங்கிறது தான். அடுத்ததா ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 23ஆம் அதிகாரத்துல 11, 12, 13 வாசிங்க. யார குறித்து? உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய்
மீதியா இருக்கிற இந்த ஜனங்களை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கடந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வளையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள் அப்படின்னு யோசுவா கானானுக்குள்ள வச்சு யாருக்கிட்ட சொல்றாரு? இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்றாரு. ஏன்னா இது யோசுவா தன்னுடைய முடிவு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப எச்சரிப்பை கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நமக்கும் தான் எச்சரிப்பு. என்ன சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. ஏன் இந்த விஷயத்துல சொல்றாருன்னா, இவங்க எகிப்துல என்னென்னவெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதையவே கானானுக்குள்ளே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எதை செஞ்சாங்க? புற இன மக்களோடு கலக்கிறது, அவங்களுடைய பண்டிகைகள்ல சேர்றது, அவங்க பலியிடுறது போலவே பலியிடுறது, அவங்க செய்யற அசுத்தங்களையும் இவங்களும் செஞ்சு கொண்டாடுறது, செலிப்ரேட் பண்றது, அத்தனை காரியங்களையும் எங்க வந்து கானானுக்குள்ள வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு எச்சரிப்பு. நாம சபைக்குள்ள வந்துட்டா தேவையில்லாதவைகளுக்கு என்ன பண்ணணும்? விலகியே ஆக வேண்டும். விலகல அப்படின்னா சில பிரச்சனைகள் வாழ்நாள் முழுக்க நம்மை விட்டு நீங்கவே நீங்க. அதான் சொல்றாரு, உங்களை இந்த தேசத்துல இருந்து அழிக்கிற மட்டும் அவங்க உங்களுக்கு கண்ணியா இருப்பாங்க, உங்க விழாக்களுக்கு சவுக்கா இருப்பாங்க. அப்படின்னு என்ன? சவுக்கு எடுத்து அடிச்சு எங்க அடி விழுகுன்னா இங்க இந்த சைடு தான் அடி விழுகும். அவங்களோட சம்பந்தம் கலக்க வேண்டாம், அவங்களோட உறவாட வேண்டாம். சரி, பழைய ஏற்பாட்டு பிரமாணம் இப்படி இருக்கு. இப்ப என்ன நடந்தது? இஸ்ரவேலருக்குள்ள கானானுக்கே வந்துட்டாங்க. எங்கிருந்து? எகிப்துல இருந்து டிராவல் பண்ணி கானானுக்கே வந்துட்டாங்க. ஆனா கூட வந்த ஜாதிகார் அங்க குடியிருந்து எகிப்துல செஞ்ச அதே விக்கிரக ஆராதனை எங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க? கானானுக்குள்ள வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் அதை விடுவாரா? நிச்சயமா விடமாட்டார். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ளேயே வந்தாலும் கூட இருந்த ஜனங்கள் இன்னும் பிரச்சனையாக இருந்துட்டு இருந்தாங்க. நாம நம்மை குறித்து யோசித்து பார்க்கணும். சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை சொன்னா என்னையுமே குத்தி குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு, அப்படிதான் பல பேர் எடுத்துக்கிறாங்க. இது குத்தி காமிக்கிறதுக்கு இல்ல, சுட்டி காண்பிப்பதற்கு. என்ன காமிக்கிறதுக்கு? சுட்டி காண்பிப்பதற்கு. ஏன் சுட்டி காண்பிக்கப்படுகிறது? பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பாருங்க, மோசே தப்பு செஞ்சா கூட ஆண்டவர் சுட்டி காண்பிப்பாரு. உன்னை பேசத்தானே சொன்ன, நீ எதுக்கு கண்மலைய அடிச்ச? இது ஆண்டவர் வந்து குத்தி காமிக்கிறாராம் இல்ல, தாம் தேர்ந்தெடுத்த மனிதனை சீர்திருத்தி கொண்டு வருவதற்கான அட்வைஸ் அது. நமக்குள்ள விக்கிரகாராதனை இருக்கா? விபச்சாரம் இருக்கா? வேசித்தனம் இருக்கா? தேவையில்லாத இச்சைகள் இருக்கா? இதையெல்லாம் சொன்னா நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர என்ன குத்தி காமிக்கிறான், என்ன குத்தி. ஒண்ணு என்ன அப்படின்னா, கூட இருக்கிற பிரச்சனைகளை, அதன் தீவிரத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவைகளிலிருந்து விடுபட வேண்டியது அவசியம். இப்படி பார்த்தா எல்லாருக்குமே கூட இருந்த பிரச்சனை. தாவீதை எடுத்துக்கோங்க. தாவீதுக்கு யாரெல்லாம் பிரச்சனை கூட இருந்து? சொல்லுங்க. சவுல், அவர் யாரு? பென்யமீன் கோத்திரத்தார். தாவீது யாரு? யூதா கோத்திரத்தார். இந்த கோத்திரம் ரெண்டு யாரு? சகோதரர். அப்ப தாவீதுக்கு கூட இருந்த கோத்திரமே பிரச்சனையா? அடுத்தது தாவீதுக்கு சகோதரர்கள் பிரச்சனை. ஏய், நீ எதுக்கடா இங்க வந்த? நீ ஆடு மேய்க்க போக வேண்டியதுண்டா? ஆண்டவர் தாவீதை எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறாருங்கிற ஒரு அறிவு வேண்டாம்? உனக்கு என்னடா இங்க போர் செய்யற இடத்துல? உனக்கு என்னடா இங்க? உங்ககிட்ட இருந்த பஞ்ச ஆடுகளை யாருக்கிட்ட நீ விட்டுட்டு வந்த? சின்ன வயசா? ஆண்டவர் ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்துட்டாரா? அதுக்கு மதிப்பு கொடுக்கணும், பொறாமப்படக்கூடாது. அப்போ கூட இருந்த கோத்திர பிரச்சனை, கூட பிறந்த பிறப்பு பிரச்சனை. அதான் சொன்னேன், கூட பிறந்த அக்கா தங்கச்சி பிரச்சனை அது ஒண்ணு. இவருக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி பிரச்சனை. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பிரச்சனையா வந்தாங்க சொல்லுங்க? பெத்த மகன் பிரச்சனை. மகன் தள்ளியா இருப்பான், அவனுக்கு கூட தான் இருப்பான். கூட இருந்த மகன் பிரச்சனை, கட்டின மனைவி பிரச்சனை, மீகால் பிரச்சனை, அப்புறம் பெலிஸ்தீர்கள் பிரச்சனை. இப்படி தாவீது முழுக்க முழுக்க, தாவீது கூட பிரச்சனை இருந்ததுன்னு நம்ம சொல்றதை விட பிரச்சனைகளோடு கூட தாவீது இருந்தார். இத்தனைக்கு நடுவுல தான் அவன் தேவனுடைய மனுஷனா வாழ்ந்தார்.
நான் கூட இருக்கிற பிரச்சனைன்னு ஐயோ நம்ம கூட ஆமா நம்ம கொண்டாடி பிரச்சனை இல்லை, நம்ம புருஷன் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க கணக்கெடுத்துக்க வேண்டாம். நாம் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து கடவுளுக்கு நேரான அந்த விசுவாச பயணத்தில் எதெல்லாம் நம்மை தடை செய்கிறதோ அவைகளை கண்டு விலக வேண்டும். அவைகளை கண்டு விலக வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தாவீது இத்தனை விஷயங்களை செய்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனா வாழ முடியும் அப்படின்னா அங்க ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருந்தது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அதே போல அவருக்கு இருந்தது. யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. யோசேப்புக்கு கூட பிறந்த சகோதரர்கள் பிரச்சனை, போத்திபார் வீட்டுல போத்திபார் மனைவி பிரச்சனை, ஜெயில்ல சில பிரச்சனை, ஆட்சியில் இருக்கிற பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு வரும்போது பிரச்சனை, சூழ்நிலைகள் பிரச்சனை. ஆனா எது கூட பிரச்சனையாகவே இருந்தாலும் அவர்களை குறித்த தேவ திட்டங்கள், தேவ சித்தங்கள் அழகாக நிறைவேறியது. அவர்களை குறித்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அழகாக நிறைவேறினதை பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தோமா, சகோதரர்கள் பிரச்சனை, 12 பேரை துணைக்கு கூட்டிட்டு வந்தா அதுல 2 வினை இருக்கு. யாருங்க? பேதுருவும் யூதாசும். அந்த 12 பேரையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்துக்கு துணைக்கி வச்சிருந்தாரு. ஆனா அந்த 2 பேரை திருத்தவே முடியல. கடைசி வரைக்கும் ஒருத்தர் திரும்பி வராரு, மனம் கசந்து அழுது, மனம் திரும்பி அழுது ஆண்டவர்கிட்ட திரும்பி வராரு. யூதாஸ் பிரச்சனை. ஆனா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில முறியடிக்க முடிச்சுதா? இல்ல. அவர் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்து வந்தார். அதுதான் முக்கியமான காரியம். சரி, இப்ப என்னென்ன காரியங்களை நம்ம பார்த்து ஒரு லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் யோசுவா கூட பேசுறாரு. எதுக்காக, என்னன்னு சொல்லி பேசுறாரு? மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு பேசினாரு. ஏன் அப்படி சொன்னாரு? மோசை எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாம் அந்த அளவுக்கு கூட இருந்தது. அத்தனையும் தாண்டி வருவதற்கு தேவன் உதவி செய்தார். அதே போல நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். மோசைக்கு என்னென்ன பிரச்சனை இருந்தது சொல்லுங்க. மோசைக்கு என்னென்ன எல்லாம் பிரச்சனை இருந்தது? கூட பிறந்த பிரச்சனைகள், கூட பிறந்த பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம் இஸ்ரேல் மொத்தமும் பிரச்சனைகள் இருந்தது. கூட வந்த அந்நிய ஜாதியார் பிரச்சனையா இருந்தாங்க. அத்தனையை தாண்டிதான் மோசை என்ன பண்ண, நான் நடத்தினேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு யார் பிரச்சனையா இருந்தது? கூட வந்த அந்நிய ஜாதி மக்கள் பிரச்சனையாக இருந்தாங்க. வேவுபாக்கு போனப்போ சபையாருக்கு பிரச்சனையா மாறினாங்க. இப்படியே பார்த்தோம்னா ஆமால்ல, நம்மை சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யோசிப்போம். நம்மை சுத்தி ஆமா, நம்ம அம்மா எவ்வளவு பிரச்சனை, நம்முடைய அப்பா எவ்வளவு பிரச்சனை, கட்டின பொண்டாட்டி எவ்வளவு பிரச்சனை, ஐயோ புருஷன் எவ்வளவு பிரச்சனை. அத்தனைக்கு நடுவுல நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், மோசே சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். எப்படி இருந்தா? சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். பிரச்சனை யார் கேட்டது? கர்த்தர் கேட்டார். எப்படி கேட்டார்? இவங்க மிரியாமும் ஆரோன்னு யோசிச்சாங்க, இப்படி சபையாருக்கு முன்னால போய் பேசுனா ஆண்டவர் மோசையை மட்டும் தேர்ந்தெடுத்தாரா? எங்களை தேர்ந்தெடுக்கலையா? கர்த்தர் மோசையை கொண்டு மட்டும் தான் பேசினாரா? எங்களை கொண்டு பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமால்ல, ஜனங்கள் யோசிப்பாங்க. ஆமால்ல, மோசை மாதிரி இவங்களும் ஊழியக்காரங்க தான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மோசைக்கு கொடுத்த கணத்தை யாருக்கு கொடுக்கணும்? இவங்களுக்கு கணம் பெற வேண்டியது அவசியம் தான். அது கர்த்தர் கொடுக்கணும். யோசுவாவுக்கு அப்படிதான் கர்த்தர் கணம் பண்ணினார். அதை மோசையிட்டு சொல்லி பண்ணினார். உனக்கு கொடுத்த கணத்துல நீ கொஞ்சம் என்ன பண்ணு, யோசுவாவுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மூலமா கணம் வரணுமே தவிர மனுஷங்க மூலமா வரக்கூடாது. நாம பிளான் பண்ணி நமக்கான மரியாதையை தேடக்கூடாது. நாம திட்டம் போட்டு என்ன நான் போறேன், யாரு கையெடுத்து ஐயா கூத்துருங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. வாய் விட்டு கேட்டவங்க எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறேன். ஆனா அதெல்லாம் கணம் பெறுவதற்கோ மரியாதை பெறுவதற்கோ உயர்வை பெறுவதற்கோ வழி அல்ல. கர்த்தர் கணம் பண்ண வேண்டும். கர்த்தர் கணம் பண்ணுகிற மனிதர்களை நாம் கணம் பண்ண வேண்டும். அதை செய்யறதுக்கு யாரு மறந்தாங்க? மோசேயும் ஆரோனும். அவங்களும் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனா அவங்க மறந்தாங்க. ஆனா ஆண்டவர் திருத்தி கொண்டு வந்தார். அப்ப ஆரோன் புரிஞ்சுக்கிட்டாரு, நாம எவ்வளவு பெரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் நம்மை காட்டிலும் ஒரு பெரிய ஊழியத்துக்கு யார் அழைக்கப்பட்டது? மோசே அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்ட்டு மோசே சொன்ன வார்த்தைக்கு ஆரோனும் மிரியாமும் அதுக்கப்புறம்
ஒழுங்கு கிரவமா கீழ்படிஞ்சு நடந்தாங்க. அப்போ இங்க யாரு மோசே? நம்ம யாருக்கு, எந்த மோசைக்கு நம்ம இங்க கீழ்படுகிறது அப்படின்னா வேத வசனங்கள் தான் நமக்கு மோசை. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல இல்ல, அவர் ஆவியானவராக இருக்கிறார். அது வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியம். அப்போ மோசே என்ன பண்ணிருப்பாருன்னா, தான் கூட இருந்த ஆரோனை பார்த்திருப்பாரா, மிரியாம பார்த்திருப்பாரா, இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கிற முறுமுறுப்பை பார்த்திருப்பாரா, அவங்க பண்ணுகிற டார்ச்சரை பார்த்திருப்பாரா, இல்ல கூட வந்திருக்கிற நானா ஜாதியான மனுஷங்க செஞ்ச பிரச்சனைகளை பார்த்திருப்பாரானா இல்ல, அவர் தன்னோடு இருந்த கடவுளை மட்டும்தான் பார்த்தார். என்ன பிரச்சனைனாலும் மோசே சாந்த குணம் உள்ளவராய் நேரா தேவ சமூகத்துக்கு போயிடுவார். ஆண்டவரே, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நமக்கு வழி. கர்த்தர் கேட்டா நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், கூட இருக்கிறது, கூட பிறந்தது, கூட வந்தது, சேர்ந்தது, இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் அது யாருதான் பார்ப்பாரு? ஆண்டவர் பார்ப்பாரு. ஆனா அது ஆண்டவர் பார்ப்பாருன்னு அவங்களை தண்டிப்பாருங்கிறது நான் சொல்ல வரல. ஏன்னா அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியம். அதை சொல்லி ஐயோ மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்தது போல ஆண்டவரே எனக்கு எதிராக நிக்கிற அத்தனை பேருக்கு என்ன வரட்டும், அப்படி இல்லை ஜெபம். ஆண்டவரே அவங்களை திருத்துங்க, அவங்களை மாத்துங்கிறதா நம்முடைய ஜெபமா இருக்கணும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது. சரி, வனாந்திரத்துல அத்தனை ஜனங்களை கர்த்தர் அழித்தாரு. இப்ப கூட இருந்த தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ் ஆண்டவர் அழிச்சிட்டாரா? தன் முடிவை யூதாஸ் தானே தேடிக்கொண்டான். காட்டி கொடுக்க வருகிறான் என்று தெரிந்தும் சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறார். முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். எப்படி? ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, நான் யோசிக்கிறேன், பைபிள் அது எழுதப்படல. அந்த வீட்டுக்கு விருந்தினர்கள் வரும்போது அந்த வீட்டு எஜமான் விருந்தினரை முத்தமிட்டு வரவேற்பார். என்ன பண்ணுவாரு? வீட்டு எஜமான் முத்தமிட்டு வரவேற்பார். அப்போ இவன் யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு முத்தமிட்டு காட்டி கொடுத்திருக்கிறான்னா, அந்த சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பரஸ்பரம் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? யூதாச சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கணும்? பரஸ்பரம் முத்தமிட்டு வரவேற்று இருந்திருக்கணும். இதுதான் அங்க நடந்திருக்கும். அப்போ தன்னை காட்டி கொடுக்க வருகிறான் அப்படின்னு தெரிந்தும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பிலிருந்து, தம்முடைய கிருபையிலிருந்து, தம்முடைய மனிதாபிமானத்திலிருந்து, தம்முடைய தெய்வீக தன்மையிலிருந்து துளி அளவும் விலகல. அப்ப எதிரிகளை எதிர்கொள்வது எப்படி அப்படின்னா கிறிஸ்தவ அன்போடு தான் எதிர்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ அன்போடு தான் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு மோசே ஒரு உதாரணமா இருக்கிறார். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் மோசே சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அந்த மோசையை காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்த முன்குறித்தல். இது எல்லாம் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு கூட எழுந்து வந்தாரோ அது உண்மை அப்படின்னா, நாம் நம்மை சுற்றியும் இருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தாண்டி மேலே வருவது நிச்சயம் அப்படிங்கிறது மட்டும் நம்முடைய மனசுல இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனமா. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது. இப்போ நாம கூட இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். என் கூட இருக்கிறவர் அந்த பிரச்சனைகளை காட்டிலும் மேலானவர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நாம கூட இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க மாட்டோம், நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் மட்டும் தான் பார்ப்போம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் நிருபத்துல 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இது எதை குறிக்குது சொல்லுங்க? மன்னாவை குறிக்குது. ஆண்டவர் அவங்களை மன்னால தானே போஷிச்சாரு. எல்லாரும் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? எந்த சபையார? அவங்கள மட்டும்தான் குறிக்குதோ? ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அதான சொல்லிட்டு வரேன். அவங்க கூட யார் யாரெல்லாம் வந்தாங்க? பல ஜாதியான மக்கள் வந்தாங்க. அப்ப ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுக்கிறாரு. அது யாரு சேர்ந்து புசிச்சது? அந்நிய ஜாதியாரும் சேர்த்துதான் மன்னாவை சாப்பிடுறாங்க. அடுத்தது எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள்.
கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறினது. மேரிபாவின் தண்ணீர்கள் கிடைத்தது. ஆண்டவர் கொடுத்த அத்தனை தண்ணியை குடிச்சது யாரு? இஸ்ரேல் ஜனங்களும் குடிச்சாங்க, கூட இருந்த பல்ல ஜாதியான மக்களும் குடிச்சாங்க. அந்த ஞான கண்மலை யாரு? கிறிஸ்துவே அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அப்ப அவங்களை வழிநடத்திட்டு வந்தது, அவங்களோட கூட இருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் மன்னாவையும் கொடுக்கிறாரு, தண்ணீரையும் கொடுக்கிறாரு. இது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டுமல்ல, கூட இருந்த ஜனங்களும் குடிக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அப்படி இருந்தும், எப்படி இருந்தோம்? நான் போட்ட சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டாங்க, நான் குடிச்ச தண்ணியை தான் குடிச்சாங்க, நான் தான் அவங்க வழி நடத்திட்டு வந்தேன். அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை. ஏன்? தேவன் கொடுத்ததை சாப்பிட்டு, தேவன் கொடுத்ததை குடிச்சு, தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது, ஆசீர்வாதங்கள் கிடைக்குது, ஆண்டவர் நிச்சயமா கொடுக்கிறாரு. ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் எப்படி இல்லை? என்ன காரணம்? அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை பல பேரிடத்தில் இல்லை. காரணம், நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? நம்முடைய பிரச்சனைகளையும், கூட வருகிற மனிதர்களையும், தேவையில்லாத மனிதர்களையும் சார்ந்து இருக்கிறதுனால தேவனுடைய சித்தத்தை, நோக்கத்தையும் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றாம போய்கிட்டு இருக்கிறோம். அதே சபையில தான் இருப்போம், அதே வார்த்தையை தான் கேட்போம், அதே பிரசங்கம் தான், அதே பாட்டு தான். ஆனாலும் தேவன் நம்மிடத்துல சில இடத்துல பிரியமா இல்லை. ஆனா நம்ம எப்படி மாத்திக்கணும் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவர் எப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவர் பரிசுத்தர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்மை சுற்றி இருந்த மனிதர்களுக்குள்ள எப்படி வாழ்ந்தார்ங்கிறது முக்கியம். மோசே தன்னை சுற்றி இருந்த மனிதர்களுக்குள்ள எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது முக்கியம். யோசுவா தன்னை சுற்றி இருந்த மனிதர்களுக்குள்ள எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது முக்கியம். யோசேப்பு எப்படி வாழ்ந்தார், தாவீது எப்படி வாழ்ந்தார், அது நமக்கு முக்கியம். அதுல மிகப்பெரிய முக்கியமான காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, இவங்கெல்லாம் கூட சென்ற ஞான கண்மலை யார் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா கூட வந்த இஸ்ரவேலர்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று நமக்கு தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா நாம செய்ய வேண்டியது, நம்ம கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்நாளின் இறுதி வரைக்கும், அல்லது இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும், அல்லது அவருடைய வருகை வரைக்கும் சரியாக பின்பற்றி போக வேண்டியது. கூட இருக்கிற ஆண்டவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், நடத்துகிறவர். அந்த புரிந்து கொள்ளுதலோடு நம்ம நடக்க வேண்டியது அவசியம். கூட இருக்கிற பிரச்சனை, அது கூட பிறந்ததா இருந்தாலும் சரி, கூட வந்ததா இருந்தாலும் சரி, புதிதாக வருகிறதா இருந்தாலும் சரி, அதை கண்டுக்காம பிரச்சனையில் இருந்து ரட்சிப்பு அருளக்கூடிய ஆண்டவர் மட்டுமே நோக்கி பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். கண்களின் கூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி நீர் யோசுவாவோடு கூட அழகாக பேசினீர். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி தேற்றினீர். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அழகாக கற்றுக் கொடுத்து, இதோ மோசையுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. மிரியாம், ஆரோன், இப்படி கூட பிறந்த பிறப்புகள் பிரச்சனைகள் கொடுத்தாலும், சபையார் பிரச்சனை கொடுத்தாலும், கூட வந்த அநேக ஜாதியார் பிரச்சனை கொடுத்தாலும், மோசே சாந்த குணம் உள்ளவராயிருந்து எதிர்கொண்டது போல நாங்களும் சாந்தத்தை தரித்துக் கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சாந்த குணம் உள்ளவராய் இருந்தது போல நாங்களும் ஆவிக்குரிய சாந்தத்தை தரித்துக் கொள்ள, இந்த ஆவியின் குணத்தை தரித்துக் கொள்ள எப்பொழுதும் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க கூட இருக்கிற பிரச்சனைகளே அல்ல, எங்களோடு கூட இருக்கிற ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை மட்டுமே நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படி, நிரூபிக்கும்படி வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றின அப்போஸ்தலர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தீவிரமாய் பரிசோதித்து பார்க்க உதவி செய்யும். அந்தவரை கூட இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் எங்களுக்கு நாங்களே அநேக வேளைகளில் பிரச்சனைகளா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய ஆவி, ஆன்மா, சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்தத்தக்க கிருபையை எங்களுக்கு தாரும். எங்களுடைய சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கு, ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்துகிறோம். உங்களுடைய கருத்துல எங்களை சகலரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். சபையாரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உண்மையை கனப்படுத்தி வாழ, ஆண்டவரே உம்மால் கனப்படுத்தப்பட்டவர்களை கனப்படுத்தி வாழ நீர் உதவி செய்யும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் செட்டைகளுக்குள்ளே எங்களை மூடிக்கொள்ளும், மறைத்துக் கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். கர்த்தருக்கு